வெல்கம் டு மை சேனல். ஐ எம் சந்தோஷ் பாலகுரு, இஸ் சபரிராஜ். இன்னைக்கு வந்துட்டு நம்ம இன்னொரு யூசர் ரிவ்யூ பண்ணலாங்கிறது தான் ஐடியா. அந்த விதத்தில் இன்னைக்கு பண்ண போகிற கார் வந்துட்டு எஸ்-கிராஸ். ஆல்மோஸ்ட் 1500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டி இருக்காரு. அவரோட ரிவ்யூ என்னன்னு கேட்டு பார்ப்போங்க. கம் லெட்ஸ் கோ. எஸ்-கிராஸ்ல வந்துட்டு என்ன வேரியண்ட்டுங்க? டெல்டா டெல்டா. இந்த கலர் என்ன கலரு? கிரானைட் கிரே. சரி, இந்த காரோட எக்ஸ்டீரியரை பற்றி ஆஸ் எ யூசர் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதோட ஃப்ரண்ட் லுக் பாருங்க, ஒரு நல்ல அக்ரெசிவ் லுக் இருக்கும், ஒரு எஸ்யூவி ஃபீல் இருக்கும். ஹேவிங் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ், 16 inch அலாய் வீல்ஸ். இதில் திறந்தோடனே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேசியஸான கேபின் உங்களுக்கு தெரியும். இதில் ஆஸ் யூஷுவல் எல்லா மாருதி காரில் இருக்குது அதே பவர் விண்டோ ஸ்விட்சஸ் தான், அதில் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், நிறைய இதில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நிறையா இருக்குது. கொஞ்சம் உள்ள உட்காந்துட்டு எப்படி ஸ்பேஸ் இருக்குன்னு காமிக்க முடியுமா? இப்போ ஆல்மோஸ்ட் என்னோடய டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் சைடில் இருக்குது, பேக் சைட் பொசிஷனில் இருக்குது. ஆனால் இப்போது என்னோடய முட்டி இடிக்கல, நான் ஆல்மோஸ்ட் 5'11" ஃபுல்லாக ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லாங் டிரைவ் போகும்போது பின்னாடி உட்காரவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், கால் வலிக்காது. சரி, இப்போ நிறைய பேர் டூர் போகும்போது டிக்கியில் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கா அவ்வளோ தூரத்துக்கு? பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ளஸ் தான் பதில். எப்பாடியோ அப்பா, நீங்க உட்காந்துட்டு பார்த்தா உட்காந்து சாப்பாடே சாப்பிடலாம் போலயே இருக்க டிக்கில இருக்க ஸ்பேஸுக்கு. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூவி ஃபீல் கிடைக்கும், ஆனால் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ச்பேக் ஓட்டுற ஃபீல் தான் கிடைக்கும். இட்ஸ் கிவிங் வெரி குட் மைலேஜ், அரௌண்ட் 20+. காரில் ஒரிஜினலாக அவங்களே மியூசிக் சிஸ்டம் வித் ப்ளூடூத் கொடுக்குறாங்க, ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸோட. ஆனால் ஒரு நல்ல மியூசிக் லவருக்கு டெஃபினட்டாக இந்த ஆடியோ சிஸ்டத்தோட அவுட்புட் பிடிக்காது. அதை மட்டும் கொஞ்சம் மாறுதி இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் என்னோட ஓன் நான் மாற்றிக்கிட்டேன். மாருதியை பொறுத்த வரைக்கும் ஏசியில் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நல்ல ஏசி. இவ்வளோ பெரிய வண்டி வித்தின் 10-15 மினிட்ஸில் ஃபுல்லாக கேபின் சில் ஆகிடுது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வருத்தம் தான் எனக்கு, ரிவர்ஸ் கேமரா அவங்க கொடுக்கல. இவ்வளோ பெரிய காருக்கு ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் இந்த வண்டி ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஒரு டீசல் வண்டி ஓட்டுற ஃபீலிங் எனக்கு வந்துட்டு ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் இல்லை. அப்படி என்ன இருக்குது இந்த வண்டியில் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் எடுத்துருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கார் வாங்கன்னு டிசைட் பண்ணோன்னே என்னோடய பட்ஜெட் 12 lakhs. 12 lakhsக்கு எனக்கு 5 பேர் போகிற மாதிரி பெரிய வண்டி வேணும். ஓகே. ஒரு எஸ்யூவி ஃபீல் வேணும். ஓகே. அது இந்த வண்டியில் தான் எனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு, வித் ஆல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். அதனால தான் இந்த வண்டி நான் டிசைட் பண்ணேன். மச்சான், அந்த வண்டி செம்மையா இருக்குடா, இந்த ஃபியூச்சர்ல இந்த வண்டியில செம்மையா இருக்குடா அப்படின்னு நினைச்சிட்டு நீங்களே உங்களுக்கு ஆசைப்பட்டு எடுத்த ஃபீச்சர் என்ன? முதல்ல வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஓகே. இதில் டூயல் ஏர்பேக் வித் ஏபிஎஸ், இபிடி, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ், ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே இருக்கிற மாதிரி இந்த பட்ஜெட்டில் வேற வண்டி கிடையாது. ஓகே. அது இல்லாமல் க்ரூஸ் கண்ட்ரோல், புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஓகே, ரியர் வைப்பர் டிஃபாகர். ஓகே. உள்ள உட்காந்து பார்க்கும்போது இந்த டேஷ்போர்ட் ஹைட்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு எஸ்யூவி ஃபீலிங் இருக்கு. தோ இட் இஸ் அ கிராஸ் ஓவர், அந்த எஸ்யூவி ஃபீலிங் இருக்கு. பட் வண்டி நீங்க ஸ்டீரிங்ல வச்சுட்டு ஆக்சிலேட்டர் பிடிக்கும் போது நல்லா ஸ்மூத்தா இருக்கு வண்டி. நீங்க இந்த வண்டி எடுத்துட்டு இப்ப இந்த மாதிரி சந்து முந்துலாம் ஓட்டிட்டு போய் பார்த்துட்டோம். உங்களுக்கு ஹைவேல ஓட்டுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அந்த வண்டியை? நான் லாங் டிரைவ் ஃபார் 1000 kilometers. ஓகே, ஓகே. எப்படி இருந்துச்சு டிரைவ்? அதில் பிக்கப் ஓவர்டேக் பண்ணும்போது எனக்கு வெரி குட் ஃபீல். இதில் எனக்கு நெகட்டிவ்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஓகே. நல்ல எக்கனாமி, நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ், நல்ல ஸ்டெபிலிட்டி. அழுத்துனீங்களா வண்டியை? ஸ்பீட் எவ்வளோ போச்சு? நான் 150 வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அட பாவி, வண்டி வாங்கின 1500லயே 150 பரவாயில்லைங்களா? 1000க்கு முன்னாடி 150 ஓட்டியாச்சு. ஒன்றும் ஆகாது. இப்போ வர வண்டியெல்லாம் நல்ல இன்ஜின், அதுவும் இது ப்ரூவன் இன்ஜின். நிறுத்திட்டு then we will talk about the other stuffs of this car. ஷூர். சபரியை வந்துட்டு நான் வண்டியை ஜஸ்ட்டு எப்படி வந்துட்டு நீங்கள் ஈஸியாக இந்த வண்டியை மேனுவர் பண்ண முடியுதாங்கிறத கேட்டு பார்த்தேன். வாங்களேன் ஓட்டியே காமிக்கிறேன்னு சொன்னார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம்,
அசால்ட்டாக ஏற்றி ரிவர்ஸ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து மேடு பள்ளம் கல், ரொம்ப ஈஸியாக சொன்ன பேச்சு வண்டி கேட்டுட்டு இருந்துச்சு. அதுதான் வந்துட்டு இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு சிம்பிளாக இருக்க சின்ன ஒரு சந்துக்குள்ளேயே அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கார். நல்லா இருக்குது. அதே மாதிரி ரோடில் வந்துட்டு ஒரு ஃப்ரீயான ரோட்டில் இருக்கும்போது வண்டி வந்துட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு. நல்ல ஒரு ஸ்பீடு, ஈஸி டேர்னிங்கு, ஓவரால் இந்த வண்டி நல்லா இருக்கு. ஐ ஹோப் யூ ஹேட் லைக் திஸ் வீடியோ. சபரி, ரொம்ப தேங்க்ஸு இதுக்காக வந்து இந்த வீடியோ நீங்கள் ரிவ்யூ பண்ணதுக்கு. மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா